ஹை ஃப்ளைவர்ஸ், ஸ்கை பிரேக்கர்ஸ், எக்ஸாம் வாரியர்ஸ், லெட்ஸ் கியர் அப். வாங்க இந்த வீடியோவில் நம்ம அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இன் இந்தியா அந்த டாப்பிக்கில் போர்ச்சுகீசியர்களுடைய வருகை, அவங்களுடைய ட்ரேடு, இந்தியர்களுக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கு இடையிலான தொடர்புகள் பற்றிலாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னால் சின்ன இன்ட்ரோ. ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர் தான் இந்தியாவுக்கு வந்த ஐரோப்பியர்கள். ஓகேவா? 1498 கேரளாவில் கள்ளிக்கோட்டை பகுதி வந்தடைந்தனர். ஓகே, அப்போ வரவேற்றவர் வந்து அங்கே இருந்த லோக்கல் மன்னர் கிங் ஜாமரின் அவர்கள் தான் அவரை வரவேற்றாங்க. கள்ளிக்கோட்டையில் வந்து இறங்கிய போர்ச்சுகீசியர் வாஸ்கோ ட காமா அவரை வரவேற்றது ஜாமரின் மன்னர். பிரிட்டிஷ் வந்து சூரத்தில் 1609லையும், பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியில் 1664லையும், டச்சுக்காரர்கள்னு யார்? ஹாலந்து பீப்புள். அவங்க டச்சுக்காரர்கள் மசூலிப்பட்டினம், ஆந்திராவில் இருக்க மசூலிப்பட்டினத்தில் 1602லையும், டேனியர்கள், நெதர்லாந்தை சேர்ந்த டேனியர்கள் தமிழ்நாட்டில் இருக்க தரங்கம்பாடியில் 1616லையும் வந்து ஃபேக்ட்ரிஸ் செட் பண்ணாங்க ட்ரேடுக்காக. ஓகேவா? என்னதான் பிரிட்டிஷ் 1609 முகல் பீரியட்லேயே வந்திருந்தாலுமே கூட ஃபார்மல் பிரிட்டிஷ் ரூல் எப்போ ஆரம்பிக்குதுன்னா 1757 தான் ஆரம்பிக்குது. ஓகே, அந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து நாட் ஓன்லி போர்ச்சுகீஸ் பீப்புள், ஐரோப்பியர்கள் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு வரதுக்கான ரூட்டை தேடிட்டு இருந்தாங்க, ரூட்டை. ஏன்னா அது வரலும் அரபியர்கள் நிலவழியாக இந்திய பொருட்களான ஸ்பைசஸ், மசாலா பொருட்கள், பருத்தி ஆடைகள் இதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணி அரபு வந்து ட்ரேட் பண்ணி நில மார்க்கமாக எடுத்துன்னு போயிட்டு ஐரோப்பியர்களுக்கு இந்திய பொருட்கள் கிடைக்க செய்தனர். ஆனால் கான்ஸ்டான்டினோபிள் வீழ்ச்சி அடைந்தவுடன் இந்த ட்ரெடிஷ்னல் லேண்ட் ரூட் வந்து ஒட்டமன் துருக்கியர் எம்பையருடைய கண்ட்ரோல் கீழே போயிடுச்சு 1453. ஸோ 1453லேருந்து சீ ரூட் கண்டுபிடிக்கணும் தேடி கண்டுபிடிச்சி இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ நம்ம போர்ச்சுகீசியர் தான் வெற்றிகரமாக இந்தியன் ஓஷன் வழியாக வந்து கேரளாவில் இருக்க கள்ளிக்கோட்டை வழியாக வாஸ்கோ ட காமா வந்து ரீச் ஆனார். ஸோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. இதுதான் டிஸ்கவரி ஆஃப் சீ ரூட் டு இந்தியாவுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது அந்த கான்ஸ்டான்டினோபிள் வீழ்ச்சி 1453. ஓகே, அதை தொடர்ந்து இன்னொரு தகவல் என்ன சொல்லணும்னா, போர்ச்சுகீசிய மன்னர் பிரின்ஸ் ஹென்றி இளவரசர் ஹென்றி அவர்கள் வந்து தி நேவிகேட்டர் ஃபார் ஃபைண்டிங் அண்ட் ஓஷன் ரூட் டு இந்தியா அப்படின்னு ஒரு சிறப்பு பேரால் அழைக்கப்பட்டார். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஆர்வம், அதனால தான் அவர் நிறைய நேவிகேட்டர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சு இந்தியாவுக்கான சீ ரூட்டை கண்டுபிடிக்க சொல்லி அனுப்பிச்சு வச்சார். அதனுடைய விளைவு தான் வாஸ்கோ ட காமா வெற்றிகரமாக வந்து சேர்ந்தார். அதுக்கு முன்னாடி பார்த்தோமே டயஸ் வந்து ஆப்பிரிக்காவின் தென்முனை வரலும் வந்திருப்பார். அங்கே வந்து பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியில் கடுமையான புயல் வீசிட்டு இருந்ததால் அங்கே அதை தாண்டி வர முடியல. ஆனால் அவர் ஒரு நம்பிக்கை பெற்றார். அதனால் அந்த முனைக்கு நன்னம்பிக்கை முனை அப்படின்னு பேர் வச்சுட்டு அதோடு அவர் கிளம்பிட்டார். ஆனால் அதை தொடர்ந்து 1498 வாஸ்கோ ட காமா தான் வந்து வெற்றிகரமாக இந்தியன் ஓஷன் வழியாக இந்தியாவுடைய கேரளாவின் கள்ளிக்கோட்டை பகுதியை வந்தடைந்தார். ஓகே, ஃப்ரம் ட்ரேடிங் டு ரூலிங் பார்த்தோன்னா வாஸ்கோ ட காமா 1498 வந்தார். வரும்போது குஜராத் பைலட் அப்துல் மஸ்ஜித் என்றவர் தான் வழிகாட்டினார். அவருடைய வழிகாட்டுதல் பேரில் தான் 3 கப்பல்களில் வாஸ்கோ ட காமா அந்த ட்ரூப் வந்து வந்தாங்க. கள்ளிக்கட் மே மாதம் 1498 வந்தாங்க. போர்ச்சுகீசியர் வாண்டட் டு மோனோபோலிஸ் ட்ரேட், அதாவது வணிகத்தில் ஏகபோக உரிமை பெற விரும்பின போர்ச்சுகீசியர்கள். அது மட்டும் இல்லாமல் கடல் வழியெல்லாம் வந்து ஆதிக்கம் செலுத்த விரும்பியிருக்காங்க. வந்தவர் வாஸ்கோ ட காமா ரிட்டர்ன் டு போர்ச்சுகல் வித் ரிச் கார்கோ அண்ட் சோல்டு எ ஹியூஜ் ப்ராஃபிட் ஆக்சஸ் டு பெப்பர்லாம் எடுத்துன்னு போய் 3 கப்பலில் வந்தாங்க. வந்து இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது வாஸ்கோ ட காமா எடுத்துன்னு போய் அங்கே போய் பெப்பர்லாம் எடுத்துன்னு போய் விற்று பெரிய பணக்காரர் ஆகிட்டார். அதை தொடர்ந்து வந்து பெட்ரோ அல்வாரஸ் கேப்ரல் அவர் வந்து 1500 செப்டம்பர் மாதம் இந்தியாவுக்கு வர போர்ச்சுகீஸ்லேருந்து வர கவர்னர் அவர் ஃபேக்ட்ரி செட் பண்ணுறாங்க கள்ளிக்கோட்டை பகுதியில். இந்த ஃபேக்ட்ரி வாஸ் அட்டாக்ட் பை த லோக்கல், அந்த உள்நாட்டு மக்களால் அந்த ஃபேக்ட்ரி தகர்க்கப்படுகிறது. இதன் விளைவாக நிறைய போர்ச்சுகீசியர்கள் இறந்துடுறாங்க. காலிக்காட் வந்து கைப்பற்றப்படுகிறது. யார்? பெட்ரோசோ அல்வரஸ் கேப்ரல் அவர்களால் கள்ளிக்கோட்டை பகுதி வந்து கைப்பற்றப்படுகிறது. அவர் கோவத்தில் கேப்ரல் மேட் அட்வான்டேஜஸ் ட்ரீட்டி வித் த லோக்கல் ரூலர்ஸ் ஆஃப் கொச்சின் அண்ட் கண்ணனூர். கண்ணனூர் பகுதி ரூலர்ஸ் கூட அவர் வந்து அந்த பாம்பாடு அந்த பகுதியை காலிக்கட்டை கைப்பற்றிட்டு பின்பு ஒரு ட்ரீட்டி, போர்ச்சுகீசியர்களுக்கு சாதகமான ட்ரீட்டிஸ் ஒப்பந்தங்கள் போட்டுக்கிட்டு அந்த கண்ணனூர் கொச்சின் ரூலர்ஸ் கூட ஒப்பந்தங்கள் போட்டுக்கிறாரு. ஓகேவா? இப்படி தான் வந்து அவங்க வந்து ரூலிங் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ட்ரேடுக்காக வந்தவங்க. ஓகே, அகைன் வாஸ்கோ ட காமா வந்து 1501 வராரு. அந்த டைம் வந்து ஜாமரின் வந்து டிக்ளைன் டு எக்ஸ்க்ளூட் த அரப் மர்ச்சன்ட்ஸ். அவங்க வந்து அரப் மர்ச்சன்ட்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்லி போர்ச்சுகீசியர்கள் கேட்டுட்டாங்க. பட் ஜாமரின் வந்து அதுக்கு ஒத்துக்கல. அரபு வணிகர்கள் கூட ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க கண்டிஷன் போடுறாங்க. யார்? போர்ச்சுகீசியர்கள். அதுக்கு ஜாமரின் ஒத்துக்கல. அப்போ அந்த சுமூகமாக இல்லை வரவேற்புங்கிறது. வாஸ்கோ ட காமா ரெக்கடு வெஞ்சன்ஸ் ஆன் அரப் ஷிப்பிங். அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பல் வழியாக கடல் ஆதிக்கம் செலுத்த நினைச்சவங்க அரப் ஷிப்பிங் மேலே அவங்களுக்கு வெறுப்பு வருது வாஸ்கோ ட காமா அவர்களுக்கு. அப்புறம் கள்ளிக்கோட்டை, கண்ணனூர், கொச்சின் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ட்ரேட் சென்டர் ஆயிடுச்சு. போர்ச்சுகீசியர்களுடைய முக்கியமான வணிக மையங்கள் ஆயிடுச்சு. இந்த போர்ச்சுகீஸ் காட் பர்மிஷன் டு ஃபோர்ட்டிஃபை தீஸ் சென்டர்ஸ். இந்த பகுதிகளெல்லாம் கோட்டைகள் கட்டிக்குள்ள கூட அவங்களுக்குலாம் அனுமதி கிடச்சிச்சு. யார்? போர்ச்சுகீசியர்களுக்கு. ஓகே, அப்புறம் ஃப்ரான்சிஸ் கோடி அல்மைடா அவர் எப்போ வரனா 1505லேருந்து 1509 வரலும் இருந்த கவர்னர் ஃப்ரான்சிஸ் கோடி அல்மைடா 1505 கவர்னராக இந்தியாவில் நியமிக்கப்படுறார். 3 ஆண்டுகள் தொடர்ந்து அவர் அதே பொறுப்பில் இருக்கிறார். அப்போ அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னா முஸ்லீம் ட்ரேடை டிஸ்ட்ராய் பண்ணுறாரு. அப்புறம் வந்து மலாக்கா, ஆர்மூஸ் இந்த பகுதிகளெல்லாம் வந்து கைப்பற்றுகிறார். அரபியர்களுக்கு எதிராக போராடி அந்த பகுதிகளை கைப்பற்றுறார் உலகளவில். அப்புறம் கோவா அருகில் அஞ்சா டிவ்யா அப்படிங்கிற இடத்துல ஒரு கோட்டை கட்டுறாங்க. அப்புறம் கொச்சின், கண்ணனூர் இங்கெல்லாம் கோட்டை கட்ட அனுமதி 45 கோட்டை கட்ட அனுமதி பெற்றுட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அங்கேயும் கட்டப்படுது. ஃப்ரான்சிஸ் கோடி அல்மைடா காலத்தில் அஞ்சாடிவா என்ற பகுதியில், கோவா அருகில் அஞ்சாடிவா பகுதியிலையும் கொச்சின், கண்ணனூர் பகுதிகளையும் ஆப்பிரிக்காவில் பகுதிகளிலையும் கூட கோட்டைகள் கட்டப்படுது. ஆப்பிரிக்காவில் அரப் ட்ரேடர் கிட்ட இருந்து கைப்பற்றிய அந்த பகுதிகளில் கோட்டைகள் கட்டப்படுது. அப்புறம் அந்த ப்ளூ வாட்டர் பாலிசிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். நீலநீர் கொள்கை அதை கொண்டு வந்தது நம்ம ஃப்ரான்சிஸ் கோடி அல்மைடா அவர்கள் தான். ஓகே, இதுதான் கேட்ரேஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்ரேஸ் சிஸ்டம்னு எது சொல்கிறாங்க? அந்த ப்ளூ வாட்டர் பாலிசி தான். அதாவது போர்ச்சுகீசியர்கள் தான் இந்தியன் ஓஷன் பகுதியில் முழு உரிமை இருக்குது, அங்கே வேறு ஐரோப்பியர்கள் அந்த வழியாக வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ப்ளூ வாட்டர் பாலிசியை கொண்டு வந்து அதுதான் அவங்க எய்மாக இருந்தது ஃப்ரான்சிஸ் கோடி அல்மைடா அவர்களுக்கு. அவரை தொடர்ந்து அவரை பற்றி இன்னொரு இன்ஃபர்மேஷன் 1509 வரலும் இருந்தார் சொன்னால் 1507
கம்பைன்டு இஜிப்தியன் அண்ட் குஜராத் நேவிஸ் என்ன பண்ணாங்கன்னா போர்ச்சுகீஸ் படையை தோற்கடிச்சு அல்மைடாவுடைய சன்னை கொண்டுட்டாங்க 1507. 1508 அல்மைடா அதுக்கு பதிலாக அவங்களுடைய 2 கப்பற்படையை தகர்த்துட்டாரு 1508. அப்போ எஜிப்தியன் குஜராத் இவங்க 2 பேரும் இருந்த அந்த நேவிஸ் படையை கப்பற்படையை தகர்த்திருக்கார் யார் அல்மைடா அவர்கள். அவருடைய விஷன் என்னன்னா டு மேக் த போர்ச்சுகீஸ் த மாஸ்டர் ஆஃப் இந்தியன் ஓஷன் நோன் அஸ் அதுதான் நம்ம ப்ளூ வாட்டர் பாலிசின்னு சொல்கிறாங்க. அப்புறம் போர்ச்சுகீஸ் கவர்னராக இந்தியாவில் அவர் இருந்தாலும் அவர் தான் ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் பவர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுது. அவரை தொடர்ந்து அல்ஃபோன்சாடி அல்புகர்க் என்பவர் வரார். அவருடைய காலம் பார்த்தோன்னா அவர் கவர்னராக எவ்வளோ நாள் இருக்காருன்னா 1509 1515 வரல இருக்கார். அவர் வந்து கோவாவை கைப்பற்றுகிறார் சுல்தான் ஆஃப் பீஜப்பூர் கிட்ட இருந்து 1510 பீஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து கோவா பகுதியை கைப்பற்றுகிறார். அப்போ அந்த கோவா பிகம் த ஃபர்ஸ்ட் டெரிட்டரி அண்டர் யூரோப்பியன்ஸ். புரியுதுங்களா? முத ஒரு இந்திய டெரிட்டரி எந்த ஒரு யூரோப்பியன் கண்ட்ரோல் வந்தது எதுனா கோவா தான். அலெக்சாண்டர் காலத்துலேருந்து அதுக்கு முன்னால் அலெக்சாண்டர் படை வந்ததாக சொல்லப்படுது. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க தான் ஒரு யூரோப்பியன் வந்து கைப்பற்றாங்கன்னா 1510 கோவா வந்து கைப்பற்றார் அல்ஃபோன்சாடி அல்புகர்க் காலத்தில். அப்புறம் அல்ஃபோன்சாடி அல்புகர்க் காலத்தில் தான் வந்து சதி ஒழிக்கப்படுது. அண்ட் தென் பார்த்தோன்னா அபாலிஷன் ஆஃப் சதி ரொம்ப முக்கிய போர்ச்சுகீசியர்களால் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்படுது. அப்புறம் போர்ச்சுகீஸ் ஆண்கள் வந்து இந்திய பெண்களை திருமணம் செய்து கொள்ள ஊக்குவிக்கப்பட்டனர். அப்புறம் வில்லேஜ் லேண்ட்லார்ட்ஸாக செயல்பட்டு அவங்க வந்து இரிகேஷன் ஒர்க்ஸ், நியூ கிராப்ஸ் இன்ட்ரடக்ஷன் லைக் டொபாக்கோ, கேஷ்யூ, இதெல்லாம் பார்லி, கோகனட், வெரைட்டி ஆஃப் கோகனட்டு, இதெல்லாம் வந்து கோகனட் க்ரூவ்ஸ் நிறைய தேங்காய் தோப்புகள் தென்னை மர தோப்புகள்லாம் வந்து ஏற்படுத்தினாங்க லேண்ட்லார்ட்ஸாக செயல்பட்டு போர்ச்சுகீசியர்கள். அதனைத் தொடர்ந்து தே செட்டில்டு ஆஸ் ஆர்டிசன்ஸ் அண்ட் மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் அண்ட் ட்ரேடர்ஸ். இதெல்லாம் அவங்க ஏற்படுத்தின இம்பாக்ட்ஸ்னு சொல்லலாம். ஓகே. அப்புறம் முஸ்லீம்களுக்கு எதிராக மத கொள்கையை இவங்க ஃபாலோ பண்ணாங்க. கிறிஸ்டியானிட்டிக்கு ஊக்குவிச்சாங்க மக்களை கிறிஸ்டியானிட்டி மாற சொல்லி. ரொம்ப அவங்க கம்பல் பண்ணது இந்த முஸ்லீமை வந்து எதிர்க்கிறது தான். எஸ்டாப்ளிஷ்டு செட்டில்மெண்ட்ஸ் அட் சாந்தோம் நியர் மயிலாப்பூர் இன் 1522 1522 மயிலாப்பூர் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கல அந்த மயிலாப்பூர் பகுதிக்காரியில் சாந்தோம் அப்படிங்கிற ஒரு செட்டில்மெண்ட்டை ஏற்படுத்தினாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க போர்ச்சுகீசியர்கள். சாந்தோம் வாஸ் த மெயின் பிளேஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ் ஃபார் ட்ரேட் அண்ட் ரிலீஜியஸ் கன்வர்ஷன். எஸ்டாப்ளிஷ் ட்ரேட் சென்டர் அட் ஓகே ரிலீஜியஸ் கன்வர்ஷனுக்கும் போர்ச்சுகீஸுடைய ட்ரேடுக்கான ஒரு முக்கியமான இடமா சாந்தோம் பகுதி திகழ்ந்தது. அடுத்ததாக ட்ரேட் சென்டர் அட் செஞ்சி பகுதியில் ஒரு ட்ரேட் சென்டர் வணிக மையத்தை நிறுவினார் போர்ச்சுகீசியர். போர்டோனோவா பரங்கிப்பேட்டை போர்டோனோவா அங்கே ஒரு போர்ட்டோனோவா போர்ட் அவங்களால் அமைக்கப்பட்டது. அப்புறம் நாகப்பட்டினம் பகுதியில் ஒரு செட்டில்மெண்ட்டு போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட்டு ஏற்படுத்தப்பட்டது. எந்த காலத்தில்னா தஞ்சை நாயக்கர் செவ்வப்ப நாயக்கர் அவருடைய காலத்தில் நாகை பகுதியில் செட்டில்மெண்ட்ஸ் ஏற்படுத்திட்டாங்க போர்ச்சுகீசியர்கள். போர்ச்சுகீசிய மாலுமி இதை நான் திருப்பி தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம சேனல் வந்து இங்கிலீஷ் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் ஆகணும். பைலிங்குவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தமிழ் மட்டுமே படித்து ஒரு அரசு அதிகாரி யாராவது போதுமானதாக இருக்காதுன்னு சொல்கிறேன். ஸோ இங்கிலீஷும் கற்றுக்கோங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜும் ஒரு சில முக்கியமான டேர்ம்ஸ்லாம் கற்றுக்கிறது நல்லது. ஓகே. அதே தான் மேக்ஸிமம் இருக்கும். 1487 போர்ச்சுகீசிய மாலுமி பார்த்தலோமியோ டயஸ் ஆஃப்ரிக்காவின் நன்னம்பிக்கை முனைவரிலும் வந்துட்டு போயிட்டார். 1498 குஜராத் விமானி அப்துல் மஸ்ஜித் வழிகாட்டுதல் கீழே வாஸ்கோ ட காமா கோழிக்கோடு கள்ளிக்கோட்டை பகுதியை வந்தடைந்தார். காலிக்கட் பகுதி வந்தடைந்தார் பார்த்தோம். அப்புறம் அவங்க நிலப்பிரபுக்களாக நிலைநிறுத்திட்டு புதிய பயிரெலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். ஏற்கனவே பார்த்தோம் நான் இங்கிலீஷில் படிக்கும்போது கூட அதெல்லாம் பார்த்தோம். அல்ஃபோன்சாடி அல்புகர்க்குடைய காலம் 1509 1515. அதுக்கு முன்னால் யார் அல்மைடா அவர்கள் இருந்தாங்க. வாஸ்கோ ட காமா முதல் போயிட்டு திருப்பி 2வது வாட்டி 1502 ஒரு வாட்டி வந்தான்னு பார்த்தோம். அண்ட் தென் அல்புகர்க் வந்து 1510 பீஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து கோவாவை கைப்பற்றினா பார்த்தோம். இது அலெக்சாண்டரின் காலத்தில் இருந்து ஐரோப்பியர் கீழ் வந்து முதல் பிரதேசமாக மாறியது இந்த கோவா. ஓகே. போர்ச்சுகீசியர்கள் தங்களை இணைந்த பிரபுக்களை வச்சுட்டு இந்த முந்திரி இந்த பயிர்களை அறிமுகப்படுத்தினார் பார்த்தோம். போர்ச்சுகீசியர்கள் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா 1522 மயிலாப்பூர் கரையில் சாந்தம் குடியிருப்புகள் நிறுவினாங்க. போர்ச்சுகீசியர்கள் வர்த்தகம் மற்றும் மதமாற்றத்திற்கான முக்கியமாக இருந்ததுன்னு பார்த்தோம். அப்புறம் செஞ்சி பகுதியில் வணிக மையம் நிறுவப்பட்டது. போர்டோனோவா துறைமுகம் பரங்கிப்பேட்டையில் போர்டோனோவா துறைமுகம் அமைக்கப்பட்டது போர்ச்சுகீசியர்களால். தஞ்சை சேர்ந்த செவ்வப்ப நாயக்கர் காலத்தில் நாகப்பட்டினத்தில் குடியேற்றங்கள் நிறுவப்பட்டன. அதுவும் நம்ம இங்கிலீஷில் பார்க்கும்போது பார்த்தோம். அப்புறம் வந்து கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக இந்தியாவுக்கு வந்த முதல் போர்ச்சுகீசிய போதகர் தான் செயின்ட் தாமஸ் அவர்கள், புனித தாமஸ் அவர்கள். புனித தாமஸ் வந்து கேரளாவில் கொடுங்கல்லூரில் இறங்கி சுமார் 20 ஆண்டு காலம் தங்கி மயிலாப்பூரில் ஒரு தேவாலயத்தையும் கட்டிருக்கார். செயின்ட் தாமஸ் சர்ச் அப்படிங்கிறது கட்டப்பட்டது. இந்தியாவில் பல கடலோர பகுதிகளில் இந்தியாவுக்கு முதலில் வந்தவர்கள் மற்றும் கடைசியாக சென்றவர்கள் போர்ச்சுகீசியர்கள். அது நமக்கு தெரியும். போர்ச்சுகீசியர் தான் ஃபஸ்ட் வந்தாங்க. லாஸ்ட்டாக போனது போர்ச்சுகீசியர்கள் தான். டிக்ளைன் ஆஃப் போர்ச்சுகீஸ் பார்க்கும்போது 18ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் வணிக செல்வாக்கை இழக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம விஜயநகர அரசர் அவர்கள் கூட நல்ல நட்பு பாராட்டினாங்கன்னு பார்த்தோம். ஆனால் விஜயநகர பேரரசு வீழ்ச்சியடைஞ்சோன்னா போர்ச்சுகீசியர்களுடைய பவரும் குறைய ஆரம்பிச்சது. போர்ச்சுகீசிய கொள்கை இந்துக்களை வெறுப்படை செய்தது. ஏன்னா அவங்க வந்து முகலாயர்கள் கூட எதிர்ப்பு தெரிவித்தாங்க. கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றிட்டு இருந்தாங்க. அது வந்து இந்துக்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அது இவங்களுக்கு முன்னாலே முகலாயர்கள் இருந்தாங்க. பிரேசில் கண்டுபிடிக்கப்பட்டதும் அந்த காலகட்டத்தில் தான். அப்போ வந்து காலனித்துவ போர்ச்சுகீசியர்களின் நடவடிக்கை வந்து அங்கே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதிகம் இந்தியா பக்கத்துலேருந்து திரும்பி அவங்க அங்கே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் ஆகிய 2 பேரரசுகளின் இரண்டும் சேர்ந்து ஒரு பேரரசுகளின் ஒன்றியமாக இருந்தது. ஸோ அவங்க அந்த சைடில் வந்து கடல் வழி கண்டுபிடிக்கிறது, கொலோனிக்கல் ஆதிக்கம் நடத்துறது, அதெல்லாம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்கிலாந்து மற்றும் ஹாலந்து உடனான போர்ச்சுகல் வந்து அதில் கான்சென்ட்ரேட் ஹாலந்து பீப்புள் இங்கிலாந்து அந்த போர்ச்சுகல் வந்து இந்தியாவில் வேரூன்றி இருந்த அந்த போர்ச்சுகலுடைய ஏகாதிபத்தியம், வர்த்தக ஏகபோகம் அதெல்லாம் வந்து தகர்க்கப்பட்டது. அங்கே இங்கிலாந்து ஹாலந்து கூட போர்ச்சுகல் ஈடுபட்டது. இங்கே அவங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தியது. ஓகே. ஐரோப்பாவில் போரில் ஈடுபட்டது இங்கே இந்தியாவில் வீக்கன் பண்ணிச்சு. விஜயநகர வீழ்ச்சியுடன் பேரரசின் கோவா அதன் முக்கியத்துவத்தை இழந்தது. அதை நம்ம ஏற்கனவே சொன்னோம்.
தென் செயின்ட் தாமஸ் தான் ஃபஸ்ட் அந்த போர்ச்சுகீசியர் பார்த்தோம். கொடுங்கலூரில் இறங்கி 20 ஆண்டு காலம் தங்கி மயிலாப்பூரில் தேவாலயம் கட்டினார் பார்த்தோம். 1633 2 கடற்படை தாக்குதல்களுக்கு பிறகு மராத்தியர்கள் கோவா மீது படையெடுத்தனர். ஓகேவா, போர்ச்சுகீசியர் கையில் அந்த கோவா மேலே மராத்தியர்கள் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ 1683 காலகட்டங்களில். 1556 கோவாவில் அச்சு எந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டது போர்ச்சுகீசியர் காலத்தில் தான். 1563 கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் நூல் வெளியிடப்பட்டதும் இவங்களால் தான், இந்த போர்ச்சுகீசியர்களால் தான். 1498 வாஸ்கோ ட காமா வந்தார் ஃபஸ்ட்டு. 1503 போர்ச்சுகீசியர் ஃபோர்ட் வந்து கொச்சினில் எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டது. 1530 கோவா டிக்ளேர் கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகீஸ் இன் இந்தியா. நம்ம மேக்ஸிமம் போர்ச்சுகீஸ் பற்றி டீட்டெயிலாம் கவர் பண்ணியிருக்கோம்னு நம்புறேன். தேங்க்யூ.